ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இன்னைக்கு மம்மு செல்லா யூடியூப் சேனல்ல என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, மெகா பிளாக் பஸ்டர் சேல்ல என்னென்னலாம் வந்ததோ அதை எல்லாம் இன்னைக்கு ஒரே நாள்ல அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்காக வீடியோ போட போறேன். இதுல நிறைய எல்லாமே குர்த்தி செட்ஸ், சாரீஸ், கவுனு, பேங்கிள்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே மிக்ஸா தான் வந்திருக்குது. நான் தான் சொன்னேன், ஒரே பண்டலா கொண்டு வந்து தள்ளிட்டு போயிடுறாங்க. டெலிவரி பாய் அக்கா உங்க வீட்டுக்கு வந்தாதான்க்கா எல்லா பார்சலையும் கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு போறேன். அப்படி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்போ சொல்ற மாதிரி தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்புறம் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. மெகா பிளாக் பஸ்டர் இப்பவும் போயிட்டே தான் இருக்குது. சேலிஸ் லைவ் சண்டே வரைக்கும் இருக்குது. நீங்க போய் பாருங்க. 80% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய ப்ராடக்ட்ஸுக்கு நிறைய டிஸ்கவுண்ட் கிடைக்குது. எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது, எல்லாமே வேற பெர்சன்டேஜ்ல டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. பாருங்க, இந்த ஒயிட் ட்ரெஸ் எல்லாம் 134 ருபீஸ்க்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு. நம்ம ஒரு ரெட் கலர் சாரி எடுத்தோம்ல, 800 சம்திங் எடுத்தோம். இப்போ அது என்னடானா 380 வந்துடுச்சு. நம்ம எடுத்தப்பவே 190 ருபீஸ் என்னவோ. இப்ப அதை விடவும் ரேட் கம்மியா இருக்கு. இந்த கிரீன் சாரி பாருங்களேன், சூப்பரா இருக்குமோ என்னவோ தெரியல. சரி, நம்ம ஆல்ரெடி ரெட் கலர் வச்சிருக்கோம், அதனால இந்த மாதிரி இது வந்து ரேண்டமா அவங்களா கொடுக்குற டிஸ்கவுண்ட் இதுல போய் பாக்குறது. நம்ம விஸ்லிஸ்ட்ல போட்டு வச்சதையும் நம்ம போய் பார்க்கலாம். இந்த நாராயண்பேட் சாரி பாருங்களேன், 295 தான். இதெல்லாம் எடுத்து லாங் கவுன் அடிச்சா செம்ம சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி தான் நிறைய ப்ராடக்ட்ஸுக்கு நிறைய டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். ஒன் பை ஒன்னா பாத்திரலாமா? சரி, ஃபர்ஸ்ட் ஒன்னா இந்த தனித்தனியா வந்தது எல்லாம் எடுத்து பாத்திரலாம். இது வந்து ஒரு குர்த்தி தான். ஆக்சுவலா இது வந்து நெட்டட் தான் போட்டிருந்தது. எனக்கு வேற பயம், நெட்டுனா கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபா இருக்கும், ஐயோ நம்மளுக்கு இரிட்டேட்டா இருக்கும் அப்படின்னு. பட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா கலரும் சேம் இமேஜ்ல என்ன கலர் கொடுத்திருந்தாங்களோ அதே வந்திருந்தது. லைட் வெயிட்டடான ஒரு சீக்வன்ஸ் ஒர்க், எல்லாமே ஆல் ஓவர் சீக்வன்ஸ் ஒர்க் தான். இங்க பாருங்க, சாஃப்டான சீக்வன்ஸ், அதுவும் நெட்டும் ரொம்ப சாஃப்டா இருக்கு. பேக்ல ரோப் எல்லாம் கொடுத்து அதுக்கும் நாட்டெல்லாம் கொடுத்திருக்காங்கப்பா, சூப்பரா இருக்கு. லைனிங் சாட்டின் மாதிரி இருக்கிற ஒரு லைனிங் கொடுத்திருக்காங்க. ஸ்லீவுக்கு மட்டும் லைனிங் இல்லாம வருது. அதுவே இந்த குர்த்தியோட ஹைலைட்டே அதுதான். ஃப்ரண்ட் பேக்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த டிசைன் வந்து ரொம்ப அழகா இருந்தது. சரி, கலரும் டிஃப்ரெண்டா இருந்தது. இதே பேட்டர்ன்ல நிறைய செல்லர் கிட்ட வேற கலர் எல்லாம் இருந்தது. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்திரலாமா? நெக்ஸ்ட் ஒன்னு ஒரு சூப்பரான குர்த்தி. இது நீங்க ஷார்ட்ஸ்லயே பாத்திருப்பீங்க. ஆக்சுவலா நான் இன்னைக்கு இதுதான் வேர் பண்ணி வீடியோ போடணும்னு எதிர்பார்த்தேன், பட் எனக்கு டைம் கிடைக்கல. செம்ம சூப்பரான, இது என்ன மெட்டீரியல்னே தெரியலீங்க. சாட்டின் மாதிரி இருக்கு, சில்க் பிளெண்ட் மாதிரி இருக்கு. செம்ம சூப்பரா, நல்லா திக்காவே இருக்கு. லைனிங் கொடுக்கல, பட் எந்த டிரான்ஸ்பரன்சியும் இல்ல. அந்த யோக் பாட்டு தான் இந்த குர்த்தியவே ஹைலைட் பண்ணி காமிக்கும்னு சொல்லலாம். அழகான ரவுண்ட் நெக்ல அந்த எம்ப்ராய்டரி ஒர்க். எனக்கு வந்து மயில் இருந்தது, நான் புக் பண்ணேன். ஆக்சுவலா இதுலயே யானை வேற டிசைன் எல்லாம் இருக்குது. 3/4 ஸ்லீவ்ல அதுலயும் பார்டர் கொடுத்திருக்காங்க. கீழே வந்து ஸ்கேலப்பிங்ல அதுலயும் இதே சீக்வன்ஸ் ஒர்க் இருக்கு. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க லெங்த் எவ்வளவு இருக்குன்னு ஃபுல்லா காட்டுங்கன்னு. ஆக்சுவலா நான் இந்த வீடியோவை எடுத்துட்டேன், அதுக்கப்புறம் தான் ஷார்ட்ஸா எல்லாமே கன்வெர்ட் பண்ணி போட்டேன். ஃபுல் லெங்த்தே இருக்குங்க, நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். நானே நல்ல ஹைட் தான், எனக்கே நல்லாவே இருக்குது. நீ லெங்த்துக்கும் கீழேயே இருக்கு. ஐ திங்க் 40-42 இன்ச் வரைக்கும் இருக்கலாம் மேபி. நான் வேணா அடுத்த தடவை இன்ச் டேப் வச்சு அளந்து உங்களுக்கு காட்டுறேன். சரி, இந்த சாரி இது வந்து ஒரு காலத்துல எப்படி இருந்தவர் தெரியுமாங்கிற மாதிரி இதே சாரி நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்கோம். ஒரு ஜிம்மி சூ சாரி ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்தது. அப்பெல்லாம் 1000க்கு மேல இருந்தது. இப்போ கொஞ்சம் மார்க்கெட் இறங்கி 500 சம்திங்க்கு வந்தது. இந்த கலர் சூஸ் பண்ணேன். ஆக்சுவலா இந்த சாரி டிசைன் எல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், பட் ஏன் இந்த கலர் சூஸ் பண்ணா, இன்ஸ்டால ஒருத்தவங்க வேர் பண்ணிருந்தாங்க. இதுக்கு வந்து ஒரு மெரூன் கலர்ல வெல்வெட் பிளவுஸ், அதுவும் டிசைனர் வெல்வெட் பிளவுஸ் பீஸ் போட்டு வேர் பண்ணிருந்து ரீல் பண்ணிருந்தாங்களா. ஐயோ, இந்த சாரி நம்ம எங்கேயோ பார்த்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடி வந்து புக் பண்ணா. ரேட் இவ்வளவு கம்மியா இருந்தது. சரி, சிங்கிளா ஃபிளீட் பண்ணா டிரான்ஸ்பரன்சியா தான் இருக்கும், பட் நம்ம ஃபிளீட் எல்லாம் எடுத்து கட்டுறப்ப நல்லாவே இருக்கும். நல்ல மெரூன் கலர்ல ஆரி பிளவுஸ், ஹெவி ஒர்க் பிளவுஸ் போட்டாலும் செம்ம சூப்பரா இருக்கு. பட் இதுலயும் அதே சேம் கலர்ல செல்ஃப் கலர்லயே பிளவுஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சீக்வன்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்குது. ஜிம்மி சூ சாரி தான். நல்லா ஒரு ஸ்பேஸ் சில்க்கு முன்னாடி வந்தது இல்லையா, அதுதான் நல்லா இருக்கு. ஸ்கேலப்பிங் பார்டரோட. வாவ், இந்த ரேட்டுக்கு இது தாராளமா அஃபோர்டபிள். இதுலயே நிறைய கலர்ஸ், இன்னுமே ரேட் கம்மியா இருக்கு. நீங்க வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்க. நம்மளும் ரெடிமேட்ல வெல்வெட் பிளவுஸ் எடுத்து வச்சிருக்கோம். இதுக்கு மேட்சிங்கா பேர் பண்ணி வேர் பண்ணி நம்மளும் ரீல்ஸ் அப்லோட் பண்றோம். ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்துடலாமா? இந்த குர்த்திக்கு தான் வெயிட்டிங்.
என்ன சொல்றது, ஆக்சுவலா இந்த குர்த்தி நான் எப்படி சூஸ் பண்ணேன்னா, நம்ம வந்து என்னமோ சொன்ன மாதிரி பரிதாபங்கள் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அவங்க வச்சிருக்கிற சாரி தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி மிந்த்ரால பார்த்தங்க. அப்படியே ஸ்லோவா இப்படியே டேர்ன் பண்ணுங்கன்னு பீஸ்ட்ல சொல்ற மாதிரி டேர்ன் பண்ணா நம்ம மீஷோலயே இருக்கு, அதுவும் அஃபோர்டபுள் ரேட்லிங்க. மிந்த்ரால வந்து 899 என்னவோ ரேட்டுக்கு பார்த்தேன். சரி, பட் மிந்த்ராவை பொறுத்தவரையிலும் குவாலிட்டியை சொல்லிக்கவே வேண்டாம். மீஷோவை பொறுத்தவரையிலும் அதுக்கு செகண்ட் பிளேஸ் தான் கொடுக்கணும், அது நம்ம ஒத்துக்கணும், அதுதான் நெசம். அப்புறம் வந்து பார்த்தா சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போன்னு, பட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் என்னோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னு நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. வாவ், ஷைனிங் வைஸு, அந்த கலரு, அந்த டிசைன் வைஸு, நீட் ஃபினிஷிங் வைஸு, ஃபுல் ஸ்லீவுங்க, அதுவும் ஸ்கேலப்பிங் பார்டரோட கீழையும் ஸ்கேலப்பிங் பார்டரோட கொடுத்துருக்காங்க. இதுவும் எனக்கு நீ லெங்க்த்து விட கீழேயே வருது. 42 இன்ச் தாராளமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். செம்ம சூப்பராக இருந்தது, மஸ்ட் ட்ரைனே சொல்லுவேன். அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் வந்து பேங்கிள் செட் ஆர்டர் பண்ணேன். ஆக்சுவலாக 2 தான் ஒரு பேரை, நான் 2 செட் ஆர்டர் போட்டேன். சரி இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டுட்டு சென்டரா ரெயின்போ பேங்கிள் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போட்டேன். பட் என்னன்னா இதில் அதிகபட்சமான சைஸு 2.8 தான், எனக்கு 2.10 வேணும். சரி இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போமேனு வாங்கி வச்சிருக்கேன். இன்னும் உள்ள கைக்குள்ள போவே மாட்டேங்குது. சரி கவரோ ஏதோ ஒன்று போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். பட் இப்போ மறுபடியும் அதுக்கப்புறம் இப்போ 2.10 வேற ஒரு செல்லர் கிட்ட இன்னும் கொஞ்சம் ஒரு 10 ரூபாய் தான் ஜாஸ்தி புக் பண்ணிட்டேன். இப்போ இது எடுக்கிறதுக்குள்ள வீடியோ எடுக்கிறதுக்குள்ள புக் பண்ணிட்டேன். சரி அது வந்ததுக்கு அப்புறம் அது நல்லா மேட்சிங்கா இருக்கான்னு பார்க்கலாம். மேட்சிங்கா இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கேன். ப்ளவு பேங்கில் அதே தான் சேம் 2 செட்டாக வாங்கினேன். உங்களுக்கு 2.8 இதுனா இது தாராளமாக ட்ரை பண்ணலாங்க. செம்ம சூப்பரான ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கான மெட்டாலிக் பேங்கிள் தான். நான் கூட நினச்சேன் இந்த மாதிரி இதெல்லாம் பீஸ் எல்லாம் வாங்கி நம்மளே சில்க் த்ரெட்ல சுற்றி ஒட்டி இது பண்ணிக்கலாம்னு நினச்சேன். பட் அதெல்லாம் ரொம்ப ரிஸ்கான வேலை. இது ஃபினிஷிங்கும் சூப்பராக இருக்கு. லக்ஷ்மி ஐடல் வரும், அதுக்கப்புறம் ஒரு லோட்டஸ், ஒரு லக்ஷ்மி ஐடல், ஒரு லோட்டஸ், செம்ம சூப்பரான மெரூன் கலராக நான் வாங்கியிருந்தேன். இதில் இன்னொரு பிங்க் கலரும் கூட அவைலபிள். நிறைய செல்லர் கிட்ட நிறைய கலரில் அவைலபிள். நான் பையிங் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அப்படியே லைக் திஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா வேற வேற இதுவும் காமிக்கும். நீங்கள் வேணா போய் ட்ரை பண்ணி பாருங்க. சரி நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்துடலாமா? இட்ஸ் டைம் டு பிக் பார்சல் ஓப்பன். இந்த பெரிய பார்சல் ஓப்பன் பண்ணா எத்தனை குட்டி பார்சல் இருக்குன்னு பார்த்துடலாமா? என்னடா இது சின்ன பார்சலா இருக்குன்னு பார்த்தேன். அப்புறம் அதாவது என்ன சொல்றது, ஆக்சுவலா இந்த இதுக்கெல்லாம் முன்னாடி இதான் ஓஜிங்கிற மாதிரி இதை பார்த்தேன். இதுவும் சில்க் பிளெண்டான விசித்ரா சில்க்ல வர ஒரு குர்த்தி செட்டு. ஆக்சுவலா இது நான் வெறும் குர்த்தி மட்டும்தான் எப்போ போல நினைச்சேன். பட் குர்த்தி செட்டு தான் பாருங்க, 3 பீஸ் செட்டு. இந்த டாப் வந்து இந்த ஒர்க்குக்காகவே நீங்க பைசா ஃபுல் பைசா வசூல். இதுவும் ஒரு நல்ல ஒரு லீஃப் கிரீன் மாதிரின்னு சொல்லலாமா, லைட் கிரீன்னு சொல்ல முடியாது, பட் ஒரு லீஃப் கிரீனு. அதாவது ஒர்க் வந்து ஹெவியா இருக்கும், பட் ரொம்ப ஜிகு ஜிகு நல்லா இல்லாம நல்லாவே இருக்கு. என்ன இதுல எனக்கு ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட்னா, இமேஜ்ல காமிக்கிறப்போ அந்த துப்பட்டா வந்து லைட்டா பிங்க் ஷேடு பார்டர் மாதிரி வந்தது. பட் வந்தது ஃபுல் அண்ட் ஃபுல்லி கிரீனாவே வந்தது. மற்றபடி எல்லாமே இதுக்கு வந்து 9 மார்க் கொடுக்கலாம் 10க்கு. அந்த துப்பட்டா ஒன்று தான், அதுவும் சாஃப்ட் பனாரசி துப்பட்டாங்க. நம்ம எப்பவுமே பனாரசி துப்பட்டானா மொடன்னு இருக்கிற மாதிரி இருக்கும்ல, இது எல்லாமே வீவிங் தான். அந்த டிசைன் வந்து செம்மையா இருக்கும், ஒரு செம்பருத்தி பூ கொடியாட்ட கொத்து மாதிரி இருக்கும், செம்மையா இருக்கு. கலரும் கொஞ்சம் சரி எப்போ போல இல்லாமல் கொஞ்சம் யூனிக்காக இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால இதையும் நான் ட்ரை பண்ணிட்டேன். செம்ம. நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னு பார்த்துடலாமா? வா, இது ஒரு சில்க் சாரி. ஆக்சுவலாக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறத வந்து காஞ்சிபுரம் சில்க் சாரின்னு தான். பட் நம்ம இதே மாதிரி நிறைய எடுத்திருக்கோம், அதோட வீடியோலாம் அடுத்தடுத்து வரும். சரி இது இப்போவே சுட சுட இன்னைக்கு வந்தது இன்னைக்கே அப்லோட் பண்ணிடணுன்ட்டு உடனே எடிட் பண்ணி போடுறேன். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இது தர்மாவரம் பட்டு சாரி தான், அந்த பேட்டர்ன்லயே தான் இருந்தது. இதுல வர்ற கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்க சொல்லவே முடியாதுங்க. அந்த மாதிரி ஒரு யூனிக்கான கலர் காம்பினேஷன்லயே கொடுத்துருப்பாங்க. இது ஒரு ஸ்கை ப்ளூக்கு ஒரு பேபி பிங்க் பார்டரு, அழகுன்னா அழகு, அவ்வளோ அழகு. ஃபுல்லி சரி வேவிங் தான், ஜக்கார்டு தான், கொஞ்சம் லிட்டில் பிட் வெயிட்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பார்டர் கலரு அந்த பாடி கலருக்காகவே எடுத்தேன். பல்லு அழகாக கிராண்டாக கொடுத்துருக்காங்க. மேலே ஓரளவுக்கு சின்ன பார்டரு, கீழே வந்து நல்லாவே ஒரு 8 மேலேயே இருக்கிற 8 இன்ச்சுக்கு மேலே இருக்கிற பார்டரு. இங்கே பாருங்கள் ஃபுல்லி வீவிங் தான். ப்ளவுஸ் வந்து நல்ல பிங்க் கலரில் அந்த ஜக்கார்டில் வந்து டைமண்டாக தெரியும். செம்ம சூப்பராக இருக்குங்க. இந்த ரேட்டுக்கு இது சூப்பர்னே சொல்லுவேன். இதில் வர எல்லா கலருமே அடி தூள் தான், செம்ம. ஆக்சுவலாக நான் அந்த தர்மாவரம் சாரீ எடுக்கிறப்ப எல்லாமே 1600 700
2000 வரைக்கும் இருந்தது. இப்போ 1132 என்னமோ தான் நான் புக் பண்ணி வாங்கினது. செம்மையாக இருக்குங்க, பக்காவானா என்ன சொல்கிறது, உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் தாராளமாக இதை கட்டிட்டு போகலாம். அந்த அளவுக்கு எல்லாரும் கேட்பாங்க இது எவ்வளோ 4000 5000 அந்த மாதிரி ஒரு கிராண்டான லுக் கொடுக்கும் இந்த saree. அப்புறம் இந்த குர்த்தி தான் ஃபஸ்ட்டாக பார்த்து சரி நம்மளுக்கு விசித்ரா சில்கில் ஒரு குர்த்தி ஆர்டர் பண்ணணுன்னு அப்புறம் இன்ஸ்டாலையும் ஒன்றில் பார்த்துட்டேன். அப்படியே வந்து மீஷோவில் தேடினேன், கிடச்சிருச்சு. மீஷோவில் தேடினா நம்மளுக்கு கிடைக்காமையா போயிடும். வா, ஒரு பேரட் கிரீன் உங்களுக்கு அடிக்கும்னு நினச்சிங்கன்னா அதை எல்லாம் தவிடு பொடி ஆக்கிடும். இந்த கலர் பார்க்கறதுக்கு மட்டும்தாங்க அடிக்கிற மாதிரி இருக்கும், பட் வேர் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் உங்களை காட்டும். அந்த குட்டி குட்டி ரெட் கலர் மாதிரி இருக்கும். அது ரெட்டுன்னு சொல்ல முடியாது, பிங்க்குன்னு சொல்ல முடியாது, அது ஒரு மாதிரி குங்கும கலர் மாதிரி. செம்ம கான்ட்ராஸ்ட், செம்ம ஒர்க்கு, ஃபுல்லி ஆல் ஓவர் புட்டா கொடுத்துருக்காங்க. அந்த யோக் பாட்டில் வர டிசைன் அவ்வளோ அழகாக இருக்கும். ஒவ்வொரு செல்லர்கிட்ட ஒவ்வொரு டிசைனாக வரும். 3/4 மேலேயே ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. இதுவும் கீழே ஆங்கிள் லெங்க்த்துக்கு கீழேயே வந்துடுது. செம்ம சூப்பரான, அதுவும் நிஜமாக சொல்கிறேன் அஃபோர்டபுள் ப்ரைஸ்னே சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னடா இது நைட்டி மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. பட் காட்டனில் இந்த ஹக்கோபா டைப்புன்னு சொல்லுவோம்ல, அந்த த்ரெட் வீவிங்கில் வர்றது, ஒரு குட்டி பஃப் ஸ்லீவ் கொடுத்துருக்க ஒரு கவுன், சிம்பிளான ஒரு கவுன். பட் இவ்வளோ அழகாக காட்டுமாங்கிறது இதுதான். நான் என்ன பண்ணினேன்னா ஒரு சைஸ் சின்னதாக எடுத்துட்டேன். உங்களுக்கு என்ன சைஸோ அதை விட ஒரு சைஸ் பெருசாக எடுத்துக்கோங்க. நான் எக்ஸல் தான் எடுத்தேன். கொஞ்சம் ஹிப் கிட்ட எல்லாம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. டபுள் எக்ஸல் எடுத்தீங்கன்னா நல்லாவே ஃப்ரீயாக இருக்கும். பேக் நாட் கொடுத்துட்றாங்க, நம்ம வேணும்னா டைப் பண்ணிக்கலாம். கீழே சின்னதாக ப்ரில் கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இந்த சம்மருக்கான ஒரு நல்ல ஒரு கவுனுன்னு நீங்கள் சொல்லி தாராளமாக வேர் பண்ணிக்கலாம். எங்கேனாலும் வெளியே போகணும், எனக்கு ரொம்ப நசநசன் இருக்குன்னா இந்த மாதிரி கவுன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். செம்ம சூப்பராக இருக்குது. இந்த செல்லர்கிட்டயே ஒரு 3 டிசைனில் அவைலபிள். மற்றதெல்லாம் கொஞ்சம் லைட் கலராக இருந்த மாதிரி இருந்தது, இது பிரைட் கலராக இருந்ததுனாட்டி இதை சூஸ் பண்ணேன். சரி, நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்துடலாமா? இதுவும் ஆல்ரெடி நம்ம பார்த்து எடுத்து எல்லாம் பண்ணதான். இப்போ ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்துதா. சரி, இந்த கலர் போன தடவை நான் எடுக்கல, நான் வயலட் தான் எடுத்தேன். சரி, இந்த நம்ம ஸ்கெட்ச் கிரீன் சொல்லுவோம்ல, ஒரு லைம் கிரீன், அதாவது எல்லோவாகவும் இருக்காது கிரீனாவும் இருக்காது, அந்த கலர் பிலோ 500ல வந்தது. இதெல்லாம் அப்பவே 900 1000ல இருந்து 1100க்கெல்லாம் நான் பார்த்து வச்சேன். ஸ்கேலப்பிங்ல அந்த மோட்டிவ், அதாவது முத்து பேர்ல் டிசைன் வரும், அதுல ஸ்டோன் ஒர்க்கும் வரும். செம்ம சூப்பரான கிரன்ச்சி சில்க்குங்க. இதுல வந்து 2 கலர் தான் அவைலபிள், அதாவது கான்ட்ராஸ்ட் மாதிரி, வயலட்டுக்கு அந்த கிரீன் கலரும் கிரீனுக்கு வயலட் கலரும் மாதிரி. ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு ட்ரெண்டிங்கான சாரீ எடுக்கணும், ஐயோ நம்ம லாஸ்ட் டைம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். சரி, நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தோன்னா ஒரு நார்மலான லினன் காட்டன். இந்த சம்மருக்கான ஒரு சாரீ தான். அதுவும் இது எங்கே பார்த்து எடுத்தேன்னு பாருங்களேன். நம்ம லக்ஷ்மி பொட்டிக் அவங்க வந்து ஒரு இதில் ரீலில் போட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு எனக்கும் அதே சாரீ வேணும். சரி, அவங்க கிட்ட எடுத்தா காஸ்ட்லியாக இருக்கும். நம்மளுக்கு இருக்கவே இருக்குங்க நம்ம பட்ஜெட்டுக்குள்ள, நம்ம கடைங்க மீஷோ தான். அதே மாதிரியே வந்தது. செம்ம சூப்பரான கான்ட்ராஸ்ட். இதுலேயே நிறைய கலர்ஸ் வேற வேற செல்லர் கிட்ட அவைலபிள். சரி, எனக்கு யூனிக்காக அவங்க கட்டின அதே எல்லோ வித் ஸ்கை ப்ளூ தான் வேணும்னு சொல்லிட்டு எடுத்தேன். செம்ம சூப்பராக இருக்குது. அந்த பிச்சுவாய் டிசைன், தாமரை, அந்த இதெல்லாம் பிருந்தாவனம் டிசைன் எல்லாம் வரும்ல, அதே தான் அந்த அன்னபக்ஷி எல்லாமே. செம்ம சூப்பரான லைனிங். இதுக்கு சிம்பிளான பேட்ச் ஒர்க் போட்டு நீங்கள் வேர் பண்ணி பாருங்களேன். அதாவது சிம்பிள் சாரீங்க கூட உங்களுக்கு ஒரு காலேஜ் வேர், ஆஃபீஸ் வேருக்கு பக்காவான சாரீனே சொல்லுவேன். அதுவும் இந்த சம்மருக்கெல்லாம் லைட் வெயிட்டாக இருந்தால் தான் ஃபுல் டே கட்டிட்டு இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 10 out of 10 கொடுக்கலாம் இந்த சாரீக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இன்னுமே மார்ச் மெகா பிளாக் பஸ்டர் சேல் இஸ் லைவ் தான். நீங்கள் வேணும்னா உங்கள் விஸ்லிஸ்ட்ல இருக்கிறத அந்த டைமிங் ஓடுறது எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பவும் விட ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்ல தான் இருக்கும். நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய பார்சல் வெயிட்டிங்க, நிறைய வீடியோ எடுக்க வேண்டியது இருக்கு, எடிட்டிங் பண்ண வேண்டியதாக இருக்கு. சரி, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணிடலாமா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.